சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன செவந்தி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பூரணி ஒண்ணு நான் உன் கூட பிசினஸ் பண்ணணும்னு சொல்றா, இல்லனா ரகு உன் கூட இருக்கணும்னு சொல்றா. நானும் ரகுவும் ஒன்னா வேலை செய்யறது அவளுக்கு பிடிக்கல. இதுக்கு மேல என்ன செவந்தி பண்ண முடியும்? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். நீ சொல்றது கரெக்ட் தான் சிந்து. அதுக்காக ஒவ்வொரு தடவையும் பூர்ணி நினைக்கிற மாதிரியே நம்ம நடந்துகிட்டு இருந்தா அது சரியா இருக்குமா? இல்ல செவந்தி, உனக்கு தான் பூர்ணிய பத்தி நல்லா தெரியும்ல. அவ திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணி பிரச்சனைய பெருசாக்கிட்டே இருப்பா. அதுக்கு பேசாம அவ சொல்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இந்த பிசினஸ விட்டு போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா செவந்தி, என்ன இருந்தாலும் ரகு உங்க ஃபேமிலில ஒருத்தர். ரகுக்கு ஒரு ஹெல்ப் நடந்துச்சுன்னா அது உங்க குழந்தைக்கு, அதாவது அவர் வளர்க்கிற உங்களோட குழந்தைக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். சோ உங்களுக்குள்ள நீங்க மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிட்டாதான் உங்க ஃபேமிலி கொஞ்சம் நல்லா வளர முடியும். நான் வெளியில இருந்து வந்தவ தானே, இத்தனை வருஷம் எனக்குன்னு யாருமே இல்ல. ஏதோ கொஞ்ச நாளா உங்க எல்லார் கூடயும் பழகுறேன். அதனால எனக்கு இதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்ல. திரும்பவும் வெளியில போனா எனக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாவது வருவாங்கல்ல, அவங்க கூட பழகி அப்படி இப்படின்னு வாழ்ந்துக்கிறேன். அதனால நான் போறேன் செவந்தி. நீங்க எப்படியாவது ரகு கூட சேர்ந்து இந்த பிசினஸ நல்லா டெவலப் பண்ணுங்க. ஹே,